பேசலாமா? ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் பாலா. ஓகே, இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா ஆரோக்கியம். இன்றைக்கி ரொம்ப மோசமாக உணவு முறையினால் எல்லாமே மாறுது. எல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை. எல்லாம் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன், அவனை பார்த்து இருக்கவனை பார்த்து இல்லாதவன் இயங்குறதுனால போகிறதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அன்னைக்கு சாம்பாரில் பல் விளக்கணும். இன்றைக்கி இந்த பேஸ்ட்டு உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா புளி இருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க. இது தனிப்பட்ட எந்த ஒரு நிர்வாகத்தையும் நான் சொல்ல விரும்பலை. தனிப்பட்ட எந்த ஒரு நிர்வாகத்து மேலேயும் ஒரு கம்பெனி மேலேயும் நான் அதை சொல்லலை. நம்ம தான் நம்ம மறந்துட்டோம். வேப்பங்குச்சி வச்சு விளக்கி, அரசங்குச்சி, அது என்ன கருவேலங்குச்சி இதெல்லாம் வச்சு விளக்குனப்போ அப்போல்லாம் பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக வெள்ளையாக இருந்துச்சு. இன்றைக்கி நீ பேஸ்ட்டை வச்சு விளக்குறோம், பல்லுலாம் கொட்டிடுது, ஆட்டங்கன்றது. அடுத்து என்னன்னா தாய்ப்பால். இன்றைக்கி எல்லாம் அழகுக்காண்டி குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறதில்ல. யூடியூப்பை நீங்கள் போய் பாருங்கள். ஃபாரினில் குழந்தை ஸ்கூல் போயிட்டு அம்மாட்ட தாய்ப்பால் குடிக்குது. தப்புன்னு சொல்லலை, நான் தப்பாக எதுவும் பேசலை. எதனாலன்னா தாய்ப்பால் நல்லதுன்னா கண்ணாடி போடுதுங்க. இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே கண்ணாடி போட்டுறாங்க. இது எதனாலன்னா அது குழந்தைகளுக்கு சரியாக பால் கொடுக்காதனால தாய்ப்பால், அது பல பிரச்சனை. தாய்ப்பால்னால் தாய்க்கு பால் இருந்தால் தானே அவங்க கொடுப்பாங்க குழந்தைக்கு. அப்போ இதில் என்ன காரணம்? உணவு முறை தானே. அன்னைக்கு வாழ்ந்தாங்க 150 வயசு 200 வயசுலேயே வாழ்ந்தாங்க. 150 120 அப்படின்னு வாழ்ந்தாங்க. இன்றைக்கி 26 வயசுலேயே அட்டாக் ஆள் பசங்க இறந்து போயிடுறாங்க. சின்ன அதெல்லாம் பார்க்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அழுகையாகவும் இருக்குது. எதனாலன்னா உணவு முறை தான். நம்மளை சுற்றி நடக்கிறது தான். நம்மளை சுற்றி அதை நடக்கிறத நம்ம திருத்தணும். ஆடம்பரமாக ஓடுறதுக்காண்டி கிராமத்தை விட்டுட்டு சிட்டிக்கு போயிடுறாங்க. என்னென்னமோ திங்கிறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நவீனமான உலகத்தில் சமைக்கவே இன்றைக்கி அலுப்பு போடுறாங்க. சமைக்கவே பிள்ளையெல்லாம் இன்றைக்கி 8 மணிக்கு எந்திரிக்குதுங்க. அன்றைக்கெல்லாம் விடிய காலையில் எந்திரிச்சு ஆடு மாடை மாற்றி கட்டி கூட்டி தள்ளி சாணியை கரைச்சி தொளிச்சு கூட்டி இந்த பூசணி பூ ஒன்று வச்சு கோலம் போட்டு திண்ணையை மொழுகி அதெல்லாம் இன்றைக்கி பண்ணுறதில்ல. அதுக்குன்னு நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, அது உங்களோட இஷ்டம். என்னென்னா கலாச்சாரத்தை முதல்ல காப்பாற்றுங்க. என்னையும் சொல்லுவாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த மாட்டை பற்றியே பேசுகிறாங்களே அப்படின்னு. தாய்க்கும் மாட்டுக்கும் ஒரு உறவு இருக்குது. பசுமாட்டு நாட்டு மாட்டுக்கும் தாய்ப்பாலும் நாட்டு மாட்டு பாலும் ஒன்று. ஏன்னா நாட்டு மாடு மூலிகை தான் மேயும். இப்போ தனிப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் லோன் கொடுக்குறேன், மாடு கொடுக்குறாங்க. சிந்து மாடு, ஜெர்சி மாடு, இதெல்லாம் அவங்களோட வருமானத்துக்கு தான் வருது தவிர மனுஷனுக்கு எதுவுமே இல்லை. உளவியல் நோயாக்கிட்டாங்க மனுஷனை. மாத்திரை சாப்பிடணும், ஊசி போடணும், இந்த கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இன்னும் டாக்டர்கிட்ட போனால் என்னாச்சு? காசு மினிமம் இன்றைக்கி போனாலும் இன்றைக்கி ஒரு 1000 2000 ஆயிடுது. இன்னும் டாக்டர். அன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அந்த காலத்தில். எனக்கு எங்கள் அம்மாச்சி பாட்டிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு எங்கள் அம்மாச்சி, எங்கள் அம்மாவை பற்றவங்க பாட்டி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி வாழ்ந்தவங்க கம்பங்கூழ், கேப்பக்கூழ், கேழ்வரகு அது இதுன்னு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக விவசாயம் பண்ணி உழைச்சாங்க. குழந்தையும் பெற்றாங்க. பாட்டி தான் குழந்தை பெக்கும். குழந்த தொப்புள் கொடி சுற்றிக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னா சேலையை கட்டிட்டு சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்களே. இதாக வயிற்றை போட்டு திருப்பி குழந்த சுகப்பிரசவம் வராங்க. இன்றைக்கி நார்மலாக இன்றைக்கி சுகப்பிரசவம்னு இன்றைக்கி கொண்டு போனாலும் ப்ரைவேட்டில் கத்தி வச்சிடுறேன். ஏன்னா அவனோட வருமானம். அது தப்புன்னு சொல்லலை, தப்புன்னு நான் சொல்லலை. பார்த்து திருந்துங்க ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு. எங்கள் அம்மாவை பெற்றவங்களுக்கெல்லாம் 7 பிள்ளைங்க. 7 பிள்ளைங்களுமே சுகப்பிரசவம் தான். எதுவும் யாரும் ஹாஸ்பிட்டலில் போய் பிறக்கலை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொண்டு போய் சுகப்பிரசவம்னு போனாலே ஆப்ரேஷன் தான். 2வது பிள்ளைகளுக்கும் சத்து வேணும்ல. மாதமாக இருக்க பெண்களுக்கும் சத்து வேணும். அவங்களும் அதை சாப்பிட்றதில்ல.
போனோன்னா ஆப்ரேஷனை பண்ணி அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு குழந்தை பற்றி கூடாதுப்பா அப்படின்னு டாக்டரு தெளிவாக சொல்லிடுவேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நம்மளை சுற்றி நம்மளை வாழ்க்கைனா வந்து நான் உடனே என்னமோ வாழ்க்கைனா எப்படி வேணாலும் வாழலாம்னு நினச்சேன். ஒரு கட்டத்தில் நான் யோசித்து நான் பார்க்கும் போதில் இவ்வளோலாம் இருக்கா. மாடு வளர்க்குறாங்கன்னா எதனால மாடு வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க அப்படின்னு இன்றைக்கி யாரும் பண்ணுறதில்ல. மாடு கட்டுனா மூத்திர வாடை அடிக்கும், கொசு வரும். கோழி வளர்த்தா பீ வாடை அடிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஆனால் ஞாயிற்றுக்கிழமையானா புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையானா கறி கடைக்கு ஓடுறது. இன்றைக்கி கிலோ கறி வந்து 1000 ரூபா மட்டன். நாட்டுக்கோழி வந்து 650 ரூபா. ஃபுல்லாக இருக்குது. இதுக்குன்னு நீங்கள் வளர்க்காமல் போகல. இருக்க நம்ம நாட்டின மாடு, கோழி, நாய், பூனை எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. அதை விட்டுட்டு பப்பி, ஜெர்மன் ஷெப்பர்டு, ராட்வீலரு, கிரேடன்னு நாய்களை வளர்த்துக்கிட்டு முடிக்கு ஒரு ஷாம்பு, சோப்பு, இதெல்லாம் என்ன ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம்னு தெரில. நம்மகிட்ட வீட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு மிஞ்சுற சோத்தை தின்னுட்டு இருக்கோம். அந்த நாய் விசுவாசமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு போடுற இங்கே நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன். நம்ம சாப்பிட்டுட்டு போடுற சாப்பாடாக அது திங்காது. அதுக்கு வந்து பெட்டிக்கறி, அதுக்கு வந்து அப்படி தான் சாப்பிடுது. ஆமாம். அதே மாதிரியே பிள்ளைகளும் ஆரோக்கியமாக பிறக்கிறதும் இல்லை. ஏன்னா சத்து நம்மளால் மாதமாக நம்மளால் ஒரு நினைவு தெரியுமா, ஒரு முட்டாளில் ஒரு தப்பு பண்ணுவாங்க. மாதமாக இருக்கும் போதில் ஹார்லிக்ஸு, போன்விட்டா, புரோட்டீன் பவுடரு, அந்த மாவு இந்த மாவுன்னு கொடுத்து குழந்தைய இதுன்னிடுவேன். நார்மலாக பிறக்கணும் குழந்தை. அதுக்கப்புறம் பிறந்து தவந்து உப்புட்டு தவந்து ஓடி ஆடி அதுவாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பெருக்கணும். குழந்தை பெருசாக போயிடும். குழந்தை பெருசானோன்னா இவங்களுக்கு தாய்மார்களுக்கு முக்க முடியாது, வலியை தாங்க முடியாது, மயக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். போனால் என்ன 1000-2000 வாங்குறாங்க, 1000-2000 50,000 வாங்குறாங்க. போனால் 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா. இன்றைக்கி மினிமம் ஒரு 2 லட்சம் 1.5 லட்ச ரூபா வரும், 1 லட்ச ரூபா வரும், எனக்கு தெரியாது. அதனால் இப்படிலாம் இருக்குது. குழந்தைகளுக்கு நார்மலாக வந்து என்ன சாப்பிடணுமோ அதை தான் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு, பிராய்லர் கோழி சிக்கனை கொடுத்துட்றாங்க. பிராய்லர் கோழி சிக்கனை கொடுத்தோன்னே இன்றைக்கி பொம்பளை பிள்ளைகளாம் சீக்கிரமாக பெரிய பிள்ளைகளாகிருக்கு. பெரிய பிள்ளைகள் ஆனோன்னா அது 5வது படிக்கும் போதே பெரிய பிள்ளையாக இருக்குது. அதுதான் பெரிய சங்கட்டமே. இன்றைக்கெல்லாம் 12வது படிக்கும் போதில் தான் பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளை ஆகணும்னு 4வது பார்த்துருக்கீங்க. அன்னைக்கு வந்து இப்போ வந்து பிள்ளைங்க 5வது படிக்கும் போதுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுதுங்க. எதனால் கொடுக்குறது சிக்கன் 65 அது இதுன்னு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. வீட்டில் நாட்டுக்கோழியை சமைக்கிறீங்களா? நாட்டுக்கோழி சாப்பிட்டா எப்படி தெரியுமா, பொட்டைக்கோழி அடித்தா ஒரு நாள் தான் அதை சாப்பிடணும். சேவை அடித்தா 3 மணி நேரத்தில் அந்த கறியை காலி பண்ணணும். எனக்கே தெரியாது, தம்பி சொன்னேன். சேவைக்கறி ஆம்பளை தான் சாப்பிடணும். இதெல்லாம் நான் வந்து அனுபவத்தில் மற்றவங்க பேசி நான் வந்து புதுசாக யோசிக்கலை. அனுபவத்தில் நான் வந்து என்னடா இவனுக்கு மட்டும் எப்போ அந்த பேச்செல்லாம் எடுக்கிறாயினோட நினைக்கலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரியாமல் இருந்தேன். அனுபவம் பெருசுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைங்கிற பாடம் வந்து அனுபவம் தான் சிறந்த பாடம். நீ என்னதான் டிகிரி முடித்து நீ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அனுபவம் தான் சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் நாட்டுக்கோழி கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது அதை நான் ரொம்ப வாட்ச் பண்ணுறேன். விவசாயம் ஏன் படித்தவங்களாம் விவசாயம் பண்ணக்கூடாதா? அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரி நாட்டிலலாம் விவசாயம் பண்ணுறான். விவசாயமும் பண்ணுறான், அவன் வந்து விஞ்ஞானியாகவும் ஆகிறான். ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் விவசாயம் பண்ணுனா கோமணத்தை கட்டிட்டு போகிறவன் என்னடா மாடு வாத்தியார். நான் படிக்கும் போது வாத்தியார் சொல்லுவார், ஆசிரியர், ஆடு மாடு மேய்க்கதான் லாய்க்கு, பண்ணி மேய்க்கதான் லாய்க்கு. இன்றைக்கி அந்த தொழில் தான் நம்பர் 1 தொழில். அதுதான் இன்றைக்கி வருமானமே. அடுத்தவர்கிட்ட போய் அடிமையாக ஏசி ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து அடிமை மிஷின் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சாப்பாடு அவசரமாக எடுத்துகிட்டு ஓடி ஆடி வேலையை பார்த்து
அங்கே போயிட்டு திருப்பி பஸ் எடுத்து திருப்பி நடந்து வந்து இதெல்லாம் ஒரு என்ன வாழ்க்கைன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை. பொம்பளை பிள்ளைகளும் சரி இன்றைக்கி உள்ள இளைய தலைமுறைகள் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. 1-2 வார்த்தை வரும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவன் இப்படியும் பேசுகிறான் அப்படியும் பேசுகிறான்னு. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தங்களாக இருக்குது. 2வது என்னென்னா, பிள்ளைகளுக்கு சொல்லணும் நம்ம கலாச்சாரத்தை சின்ன வயசுலேயே சொல்லணும். 5ல் விளைஞ்சாதான் 50ல் விளையணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது சின்ன வயசுலேயே இப்போ எனக்கெல்லாம் நான் அவ்வளோ பேசுகிறேன்னா எங்கள் அம்மாச்சி, எங்கள் அம்மா பெற்றவங்க, பாட்டி, பக்கத்தில் இருக்க அம்மா, பக்கத்து வீட்டுக்கார அம்மாலாம் எனக்கு வந்து சாம்பலில் பல் விளக்கி விட்ருக்காங்க. பல் என்னடா அவ்வளோ கரையாக இருக்குது இங்கே வாடா அப்படின்னு. அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு இந்த செல்லில் கொடுத்து யூடியூப்பில் கேம் விளாட்றது, பப்ஜி கேமு, பிள்ளைகளுக்கு வந்து மூளையே வேலை செய்யாது. கம்பு சிலம்பம் இருக்குது, வளரி இருக்குது, எவ்வளோ விளையாட்டு நம்ம தமிழ் பாரம்பரியத்தோட கலைகள் அவ்வளோ இருக்குது. எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது எல்லாம். அதெல்லாம் வந்து காப்பாற்றணும். அதே மாதிரிலே பிள்ளைகளையும் சரி இன்றைக்கி இல்லாதவனோட இருக்கவே நல்லா இருக்கிறேன். படிக்க வச்சிடுறாங்க, ஸ்கூட்டியை வாங்கி கொடுத்துட்றாங்க, காலேஜ் அனுப்பிடுறாங்க. அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், நடக்கணும், ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனால் எப்படி இருக்கணும்னு சுத்தமாக தெரியலை. இதெல்லாம் நான் கேட்கும் போல் எனக்கு வெட்டணும் போல தான் இருக்குது, வெறியாக தான் இருக்குது எனக்கு. எப்படி ஒரு குடும்பத்துக்கு போனால், ஏன்னா சொல்லி வளர்க்கலையே, பிள்ளைகளை சொல்லி வளர்க்கலையே. அம்மா போகிற வீட்டுக்கு சமைக்க தெரியணுமா, முன்ன தான் இருக்கும். 10 பேர் குடும்பம் இருக்குன்னா 10 பேரோட 11ஆவது நீனும் இருக்கணும். 10 பேருக்கும் காய்கறி வெட்டணும், வெள்ளனை எந்திரிக்கணும், அவங்க சாப்பிட முடியல நம்ம சாப்பிடணும், பண்ணணும். நல்லா கல்யாணம் பண்ணணும், புருஷனை அத்துக்கிட்டு ஓடணும். அந்த வயசானவங்க எத்தனை நாளைக்கு உசுரோடு இருப்பாங்க? அவங்க என்ன நல்லது தானே சொல்கிறாங்க. நான் வந்து மறைமுகமாக சொல்கிறேன், எங்கள் சொந்தக்காரவங்க எனக்கு அண்ணன் வேணும். அவர் வீட்டில் திருடு போச்சு. அவர் வெளிநாட்டில் இருந்தார். அப்போ திருட்டு போகல. அவர் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் போதில் வீடு 1 வாரம் பூட்டி இருந்துச்சு, கேமரா வச்சுருந்தாங்க. வீட்டில் திருடு போயிடுச்சு. வீட்டை போய் சிப்புநூறாக நொறுக்கிட்டேன். பாவம் அவங்க கடனாளியாக தான் இருந்திருக்காங்க. வீட்டில் இருந்த வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் ஆட்டையப்பட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. இதே ஒரு வயசான வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாருன்னா, என்னப்பா யாருப்பா நீ, இந்த பக்கத்து உன்னைய பார்த்தது இல்லையே, என்னப்பா நீ இப்படி வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறிய, நீ யார் என்ன ஏன்னு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து. ஆணும் சரி பொண்ணும் சரி இருந்தால் போதும். என்னென்னா செல்லு, ஏன்னா வந்து உலகமே வந்து செல்லுக்குள்ளே அடக்கிட்டாங்க. கண்டதையும் பார்க்க வேண்டியது. இன்றைக்கி செல்லில் அவ்வளோ கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் வந்து செல்லு. 2வது போக வேண்டியது, ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியது, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, சிக்கனு 65, என்னென்னமோ தந்தூரி சிக்கனு, அது இதுன்னு. இதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியமே இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால். சாப்பிட வேண்டியது. அன்னைக்கு உள்ளவங்க காடுகார வேலையும் பார்த்து ஆடு மாட்டையும் மேய்ச்சி வேப்பக்குள்ள கிண்டி கேப்பை களி கொடுத்து, ஒரு நல்ல நாள் பெரிய நாள்லாம் அண்ணன் ஒருத்தர் இருந்தார் எலக்ட்ரிஷியன் ஊரில். இட்லி போடுறதே பெரிய விஷயம்டா தம்பி அப்படிம்பார். இட்லி அவிக்கிறதே பெரிய விஷயம்டா. இட்லியை பார்த்தோம்னா எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஒரு திருவிழா, ஒரு தீபாவளி, பொங்கல் அப்போனா தான் வந்து இட்லி வைப்பாங்க. இன்றைக்கி எல்லாம் சமைச்சு வச்சும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைய படக்கூடாதுன்னு தான் வளர்க்குறாங்க. ஆனால் வந்து கலாச்சாரத்தையும் சரி அடுத்தவங்களை எப்படி மதிக்கணும் பண்ணணும்னு ஒரு வார்த்தையோட சொல்லி வளர்க்கலை. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து நான் சொல்கிறது 10% பேர் உண்மையாக இருக்கிறாங்க, மிச்சம் 90% அப்படி தான் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணோன்னா அத்துக்கிட்டு போகணும். மாமியார் ஏன் உங்கள் அம்மா அப்பா மாதிரிலே அவங்களையும் நினைங்க. ஆனால் நிறையா குடும்பம் இருக்குது. நான் அந்த டிவி ப்ரோக்ராம் நீயானா ஷோ, தமிழா இதெல்லாம் பார்ப்பேன். அதுலேயும் வந்து எத்தனை பேர், ஒரு 150 பேர் சொந்தமே எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள்னால தான் கலாச்சாரம் வந்து மறைஞ்சு போகாமல் இருக்குன்னு நான் நினச்சிக்கிடுவேன். அதுன்னு சொல்ல வரேன். அவங்க பாருங்கள், கலாச்சாரங்களை காப்பாற்றுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, லண்டன் போங்க, அமெரிக்கா போங்க, யார் எந்த நாட்டுக்காரனா வேணாலும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு ட்ரெண்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அமெரிக்காக்காரனை கல்யாணம் பண்ணுதுங்க, ஜப்பான்காரனை கல்யாணம் பண்ணுங்க. பிள்ளைங்க பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை, நல்லா பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. நம்ம பசங்களும் நல்லா சைனா பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க.
பண்ணுங்க வாழ்க்கை சுத்தமான காற்று. ஒரு கோபமான மனுஷ மக்களாக இருந்தாலும் உரிமையோடு இருக்கிற மக்கள் சத்தம் பறவைகள் சத்தம் கலகலன்னு சிட்டியில் இருந்தால் எனி டைம் ஆரனு ஊனு ஆம்புலன்ஸு சவுண்டு சுத்தம் இல்லாத காற்று எல்லாத்துக்கும் காசு. தண்ணிக்கு காசு, அதுக்கு காசு, இதுக்கு காசு. குடும்பத்தை ரன் பண்ணுறவங்களாம் இன்றைக்கெலாம் ஒருத்தனுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா சிட்டி வாழ்க்கையை நினச்சாவே வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது பயமாக இருக்குது. எனக்கு சிட்டியை பிடிக்காது. சொல்ல சொல்லணும்னா சிட்டி என்ன சிட்டி, பெரிய சிட்டி கிராமம் தான். கொரோனா வந்து எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. எல்லாம் ஓடியாந்தாங்க, இந்த காணா துணியா காணான்னு கிராமத்துக்கு வாங்கடா அப்படின்னு. எல்லாம் அது என்ன சொல்கிறது இடத்த பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மன்னர் ஆட்சியில் இருக்கும் போதில் கம்மாயை கட்டினா ஏரியை தூர்வாரினாங்க. கம்மா கோலம் டேமு அது இதுன்னு கட்டினாங்க. இன்றைக்கி இருக்க எல்லாத்தையும் தூத்துக்கிட்டு ஃப்ளாட்டை போட்டால் தண்ணி எங்கே ராஜா போடுறோம்? அப்போ நீ கட்டியிருக்க அந்த வீட்டுக்கு தானே வரும், வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் நாங்கள் பாதித்தோம் நம்மளே குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இல்லை, மக்கள் சரியில்லை. மக்கள் என்றைக்கு திருந்துறாங்களோ அன்றைக்கி தான் இதெல்லாம் மாறும். திருந்துறாங்களோ அப்போ தான் வந்து நாடு மாறும். அதுக்கு நம்ம வந்து இது ஒன்றுன்னு சொல்லலை. என்ன சொல்கிறது, இன்றைக்கி சிவப்பாக இருந்தால் மாப்பிள்ளை ஒரு டைலாக் கூட வந்துச்சு. சிவப்பாக இருக்க மாப்பிள்ளை என் மொழி தமிழ் மொழி, அவ்வளோதான். நம்ம தாய்மொழி தமிழ் மொழி, அவ்வளோதான். நான் படிக்கும் போது 5 சப்ஜெக்ட்டு. இப்போ பிள்ளைகள்லாம் நான் நல்ல வேலை நம்மலாம் வந்து 2003 பிறக்கலடா 90 வாங்கி போட்டு பிள்ளைங்க கொடுத்தவங்க. ஹிந்தி படி, அதை படி, பரதநாட்டியம் கிளாஸ் போ, அதுக்கு போ, கராத்தே கிளாஸ் போ, இதுக்கெல்லாம் போ அப்படின்னு சொல்லி ரொம்ப பிள்ளைகளை போட்டு மெயின்டாச்சு. சின்ன வயசுலேயே ஒரு 6 வயசா, ஆமாம் 6 வயசில் தான் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. இப்போ என்னென்னா 3 வயசுலேயே 2.5 வயசுலேயே கொண்டு போய் பழகட்டுன்னு சொல்லி பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா பாசம் இல்லாமல் போயிடும். அந்த ஏஞ்சு ஏன்னா வந்து அது எப்போ தான் படிக்கும் அப்படின்னு ட்ரைனிங் ஆட்டம். அன்றைக்கி 6 வயசில் ஸ்கூலில் கொண்டு போய் 1ஆவதுல சேர்ப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. எல்கேஜி யூகேஜின்றது இப்போ ப்ரீகேஜியா, அதை கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. என்ன ப்ரீகேஜின்னு தெரியல. அந்த குழந்தை வந்து பெற்றவங்கள்ட்ட இருந்து அந்த அந்த பாசங்கள்லாம் இல்லாமல் போயிடும் பிள்ளைங்களுக்கு. 2வது இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறப்ப எங்கே அப்பா படுங்க படிக்கிறப்ப எங்கே இருந்தாலும் படிக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து மாதம் ஆனால் வண்டி வாடகை, ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஸ்கூலு மாத ஃபீஸு, வருஷ ஃபீஸு, இதுக்கெல்லாம் எங்கே போவார் குடும்பத் தலைவர்? காலத்துக்கு கஷ்டப்பட்டு கடைசியில் வெளிநாட்டில் என்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்காலாம் கடைசியில் மண்டையை போடுறது கூட தாய்நாட்டில் வந்து மண்டையை போட மாட்டேங்கிறாங்க, வெளிநாட்டிலே இறந்து போயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது அழுகதான் வருது நமக்கு. சரி, நான் இதோட ஒரு நிறைவு பண்ணிக்கிறேன் என்னோடய பேச்சை. ஆமாம், முன்ன பின்ன பேசியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்டை பார்த்துக்கிறேன். ஆமாம், பார்த்துக்குங்க, எல்லோரும் கலாச்சாரத்தை காப்பாற்றுங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படல. அண்ணே சொன்னார், ஏன்னா வந்து நான் சும்மாவே இருந்தேன். ஐயோ வேணாப்பா, ஏப்பா நீ வேற நீ போடு அப்படின்னாரு. தேவையில்லை ராஜா, வீடியோ பேசினி அப்படின்னாரு. சரி நான் பேசுகிறேன், பேச மாட்டேன்னு சொல்லலை, பேசுகிறேன். சட்டையை போட்டு வர வேண்டியதுன்னு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ரியலாக இருக்கணும் என்றைக்குமே. அடுத்த முறை சந்திப்போம். அதனால் கலாச்சாரங்களை காப்பாற்றுங்க. வணக்கத்தை போடு, அடுத்து. அதனால் தமிழை வந்து என்றைக்கும் தாய்மொழி தமிழை என்றைக்கும் அது நீயா நான் சொல்ல தான் பார்த்தேன். அதையும் தமிழ் பிள்ளைங்களுக்கு தமிழே பேச தெரில. ஆமாம், வடநாட்டிலேருந்து பிழைக்க வந்த, நார்த் இந்தியாவிலேருந்து பிழைக்க வந்த ஆளுக்கெல்லாம் வந்து இலக்கியத்திலேருந்து, திருக்குறள்லேருந்து, குரான்லேருந்து, பைபிள்லேருந்து நம்ம தமிழில் எத்தனை இருக்கோ அம்பட்டே ஆத்துக்குடியாக இருக்கிறாங்க.
அது ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் எனக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவன் தான் இங்கிலீஷ் மீடியத்திலே கொண்டு போய் சேர்த்துடுறானே. இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷில் தான் எழுதணும், என்னமோ படிச்சுட்டு என்னமோ நாட்டாள போகிற பிரதமராகவும் இல்லவோ பெரிய கம்பெனி வைக்க போகிற மாதிரில படித்தவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு